ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2015 ரிலீஸ் ஆன ஒரு தாறுமாறான மரணபங்கமான ஜாப்பனீஸ் படத்தை தான் பார்க்க போறோம். நான் அடிச்சு சொல்றேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பித்து பிடிக்க வச்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல வைப்பானுங்க பாருங்க ட்விஸ்ட். நீங்க யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்துல மர்மம் இல்ல, மர்மமே இந்த படம் தான் அப்படின்ற அளவுக்கு நம்மள யோசிக்க வச்ச படம் தான் 2015 ரிலீஸ் ஆன டாக் ரியாரு ஒனிகோகோ. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு மாஸ்டர் தமிழா. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் ட்ரிப் போற மாதிரி காட்டுறாங்க. பொதுவா பசங்களை விட பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி இந்த லேடிஸ் ராணுவ படையும் வானர படையும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பில்லவை தூக்கி போட்டு விளையாடுறது தானே, வெளியே போற பசங்க கிட்ட இந்த ஹோட்டல்ல தான் நாங்க தங்க போறோம் அப்படின்ட்டு உரண்டை எடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஸ்கூல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு டிரைவர் கூட பேசிக்கிட்டே அப்படி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல ஒரு பொண்ணு கையில நோட்டை வச்சுக்கிட்டு கவிதை எழுதிட்டு இருக்கிறா இல்லையா? இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மிட்சுகோ. நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உன்னோட கவிதையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்றாளுங்க. அப்ப அவ கையில வச்சிருந்த அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ கீழே குனிவா பாருங்க. அப்பதான் அந்த அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. இவங்களுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் போய்கிட்டு இருக்கோம். அதுலயும் பொண்ணுங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ஈரக்கொலையை நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆப்போசிட்ல அந்த பஸ் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே பாதியா கட் ஆயிடுது. அண்ட் இவங்க போயிட்டு இருந்த பஸ்ஸும் அப்படியே பாதியா கட் ஆகி நம்ம ஹீரோயினை தவிர மீதி எல்லாருமே பாதி உடம்பு வெட்டப்பட்ட நிலையில கொடூரமான முறையில செத்து போயிருக்காங்க. நமக்கே இதை பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஹீரோயினோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கதி கலங்கி போய் நின்று இருக்கிறா. ரத்தாலாம் மூஞ்சில தெரியுது. டிரைவர் செத்து போனதுனால ஆக்சிலேட்டர் மிதிக்காம பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நின்றுது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டுட்டு போச்சு இல்லையா, அந்த காத்து அந்த ஃபோர்ஸ் மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கவும் டக்குன்னு ஹீரோயின் குனிஞ்சிடறா. சோ ஜஸ்ட் மிஸ்ல அவளோட உயிர் தப்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது அங்கங்க பார்த்தா பின்ன குவியல்களா இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடியே மறுபடியும் அந்த மர்ம காத்து வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயம் இவளுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 4 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. கீழே குனிங்கன்னு சொல்லிட்டு இவளும் கத்திக்கிட்டே அதுல ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்துறா. பட் மீதி 3 பேரையும் காப்பாற்ற முடியல. சம்பவ இடத்துல செத்து போறாங்க. இது தெரியாம இன்னும் ஒரு குரூப் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ஒரு பொண்ணை காப்பாத்தினா இல்லையா, அவ முயற்சி பண்ணும்போது மறுபடியும் அந்த மர்ம காத்து வருது. எல்லாரோட உடம்பும் 2 துண்டா போக நம்ம ஹீரோயின் மட்டும் தான் மறுபடியும் தப்பிக்கிறா. திரும்பவும் அந்த மர்ம காத்து வீசுற மாதிரி இருக்கவும் தெரிச்சு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்க அந்த காத்து இவ்வளவு பின் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இவளும் ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. அப்படியே ஒரு ஆத்து கிட்ட வரா. அந்த இடத்துலயும் நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க செத்து போயிருக்காங்க. அண்ட் இவளோட ட்ரெஸ் ஃபுல்லாவும் ரத்த கரையா இருக்குது இல்லையா? சோ அங்கேயே கை கால் மூஞ்செல்லாம் கழுவி தன்னை கிளீன் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து மாத்திக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போறா. தூரத்துல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒண்ணு தெரியுது. அதுக்குள்ள போறா. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஹே என்னடி குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டியா என்ன, முடியெல்லாம் ஈரமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. அவளை பார்த்த ஹீரோயினும், ஹே நீ அக்கி தானே, நீ இந்த ஸ்கூல்ல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க பதிலுக்கு அக்கியும், ஏய் என்னடி வளரிட்டு இருக்கிற, காலையிலே பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா என்ன, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தாண்டி படிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு மண்டையே குழம்ப ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த அக்கி அப்படின்ற பொண்ணும் ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. ஆனா அது சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. பட் ஹை ஸ்கூல் சேர்ந்ததும் 2 பேரும் வேற ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவன் என்னன்னா 2 பேரும் ஒன்னா படிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அப்ப இன்னும் 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச வர திடீர்னு காத்தடிக்கும் பாருங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும், ஹே ஒன்னும் இல்ல சாதாரணமான காத்து தான், வா நம்ம கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப மறுபடியும் காத்தடிக்கும் பாருங்க. அதை பார்த்த ஹீரோயினும் அவ்வளவுதான் தெரிச்சு ஸ்கூலுக்குள்ள ஓடி போயிடுறா. அவ பின்னாடியே வந்த அக்கியும் அவ பயந்து போயிருக்கிறத பார்த்து அவளை சமாதானப்படுத்தி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறா. அப்படி போகும்போது 2 டீச்சர்ஸ் ஹீரோயினை நிப்பாட்டி, உன்னோட தலைமுடி ஏன் இப்படி இருக்கு, ஸ்கூலுக்கு நீட்டா வர மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அக்கி தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை அதான் அப்படி இருக்கான்னு சொல்லி சமாளிச்சு அவளை தனியா கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து அக்கியும், உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, ஏன் இப்படி காலையில இருந்து வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதை கேட்ட அக்கியும், என்னது சாதாரண காத்து பஸ்ல இருக்க எல்லாத்தையும் துண்டா வெட்டி போட்டு போயிடுச்சா, என்னடி உளறிட்டு இருக்கிற, காலையில ஏதாச்சும் கனவு கண்டுபடி அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும், இல்ல இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு சொன்னதை கேட்டு, சரிவா நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி அந்த காத்தை நம்ம ஹீரோயினை ஃபீல் பண்ண வைக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. பாத்தியா இது வெறும் சாதாரண காத்து தான், நீ தான் ஏதோ கனவு
உட்காந்து உன்னோட மனசை குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கிளாஸ்க்கு போக தேவையில்ல, உன்னோட மனசு குழப்பமா இருக்கு, சோ கிளாஸை கட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறா. அப்படி போகும்போது இன்னும் 2 பொண்ணுங்க இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி இந்த 4 கூட்டு களவாணிகளும் கட்டடிக்க பிளான் பண்ணி எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது ஆப்போசிட்ல டீச்சர் வந்து நினைக்கிறாங்க. என்னடி உங்க 4 பேர் முகமும் சரியில்லையே, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, நாங்க குரூப் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டீச்சருக்கு டிமிக்கி கொடுத்து எஸ்கேப் ஆகிறாளுங்க. டீச்சர் முன்னாடியே எவ்வளவு தைரியமா கட்டடிச்சுட்டு வராளுங்க பாருங்க. அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க இருக்க ஒரு ஏரிகரையில உட்காந்துட்டு அக்கி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு நடந்த அந்த கனவை பத்தி எல்லாத்துக்கும் ஷேர் பண்றா. இந்த மாதிரி மிட்சுகோக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. அதுல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான அமானுஷமான காத்தடிச்சு பஸ் பாதியா வெட்டிருச்சான். அதுல மிட்சுகோ தவிர மீதி எல்லாருமே செத்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நடந்த அந்த எல்லா விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்றா. அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா அதுல ஷூர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமா பேசுறா. மேபி மிட்சுகோ சொன்னது வெறும் கனவா மட்டும் இல்லாம நம்மள மாதிரியே இருக்கிற வேற ஒரு பேரலல் உலகத்துல நடந்த விஷயமா கூட இருக்கலாம். அததான் இவ கனவா கண்டிருப்பாளோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்கிறவங்களும் அப்படி என்னதாண்டி சொல்ல வரேன், எங்களுக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு சொல்லும் போது உடனே அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறா. போட்ட உடனே அலை அலையா ஃபார்ம் ஆகுது. இந்த அலைய பாருங்க, இந்த அலை கூட நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, அப்ப அதுல ஒரு பொண்ணு என்னடி வளரிட்டு இருக்கிற, நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படியா சரிங்க வா அந்த அலைய உத்து பாரு அப்படின்ட்டு சொல்ல, திடீர்னு ஒரு முதல்ல வந்து அந்த பொண்ணை கொதறி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே ரத்த கலரியா மாற அப்படியே சீனை கட் பண்ணா இப்படி கூட அந்த பேரலல் உலகத்துல மேபி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷூர் சொல்றா. ஆக்சுவலி இப்ப நடந்தது எதுவுமே உண்மை இல்ல, ஒருவேளை பேரலல் உலகத்துல அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷுவலா காட்டி இருக்கிறாங்க. இதை கேட்ட மத்தவங்களும் அடி போடி நீயும் பேரலல் யூனிவர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. அங்க ஓரமா 2 தலகாணி இருக்குது. எங்க எவன்டா பாய போட்டு படுத்திருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த தலகாணியை எடுத்து 4 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த தலகாணிக்குள்ள இருக்கிற அந்த இறகு எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு இறகு நம்ம ஹீரோயினோட விரல்லையே பட்டு அவ கையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. அண்ட் இதே மாதிரி தான் அந்த முன்னாடி சீன்ல கூட பஸ்ல தலகாணி வச்சு விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மர்மமான விஷயம் நடந்திருக்கும். இப்ப இவங்களும் தலகாணி வச்சு விளையாடுறாங்க. இவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல. அதே சமயம் இந்த ஷூர் பொண்ணு நான் சொல்றது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக கீழே போடுறா. இந்த இறகு அசைறதும் சரி, அது விழப்போற இடத்தை தீர்மானிக்கிறதும் சரி, ரெண்டுமே விதி தான். சொல்ல போனா இங்க நடக்கிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். ஒருவேளை உங்களோட விதியை நீங்க மாத்தணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காததை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு ஏரிக்குள்ள குதிக்க ஓடுறா. அதை பார்த்து எல்லாருமே பதறி போய் கத்துறாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நான் சும்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா திடீர்னு நீங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல குதிக்க போனல. இப்போ இங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் மாத்தி இருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட விதியை மாத்தலாம் அப்படின்ட்டு சொல்றா. நீ இப்படியே ஏதாச்சும் வளருன்னு கடை, நாங்க கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கி ஹீரோயினை கூட்டிக்கின்னு கிளாஸுக்கு போறா. இவ்வளவு நேரம் சோகத்தை தத்தெடுத்த ஹீரோயினோட முகத்துல இப்பதான் சிரிப்பையே பார்க்க முடியுது. இப்ப செகண்ட் பீரியடும் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் டீச்சரும் உள்ள வந்துட்டாங்க. எங்கடி போனீங்க 4 பேரும் அப்படின்ட்டு கேட்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லையா டீச்சர், அதான் ரெஸ்ட் ரூம் பக்கமா போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அக்கி சொல்றா. அதுக்கப்புறம் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஹீரோயின் பக்கத்துல ஒரு பில்லோ கிடக்கிறத நோட் பண்றா. இது என்னடா எங்க போனாலும் இது கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க, அக்கி அதை என்கிட்ட தூக்கி போட்டுடி அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதை தூக்கி போடுவா பாருங்க. அடுத்த நிமிஷமே எல்லா பொண்ணுங்களையும் யாரோ கண்ணால படபடன்னு சுட்டு தள்ளுறாங்க. யாருடா அது அப்படின்ட்டு பார்த்தா அட அந்த டீச்சரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிளாஸையா கட்டடிப்பீங்க அப்படின்னு எல்லா பொண்ணுங்களையும் சுட்டு கொல்றாங்க. அக்கியா உட்பட எல்லா பொண்ணுங்களும் அதுல இறந்து போறாங்க. அப்ப மீதி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை காப்பாத்தி வேற ஒரு கிளாஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் அங்கேயும் அவங்களால சேஃபா இருக்க முடியல. இன்னொரு டீச்சர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட தலையிலேயே சுட்டு கொடூரமா கொலை பண்ண இப்ப உயிரோட இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த ஷூர் பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். இவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஷூரையும் துப்பாக்கியால சுட்டுறாங்க. அவளோட உயிர் பிரிய போற அந்த டைம்ல கூட ஹீரோயின் கிட்ட நம்மளோட வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இரு, உன்னால முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மத்த பொண்ணுங்களும் அந்த ஸ்கூலை விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் கையில கன்னு ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கண்ணில் படுற எல்லா பொண்ணுங்களையும் சுட்டு தள்ளுறாளுங்க. அதுல நம்ம ஹீரோயினும் ஒரு சில பொண்ணுங்களும் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது கால் தடிக்கி ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த மர்ம காத்து வந்திருக்கும் இல்லையா, அந்த காத்து மறுபடியும் வருது. ஹீரோயினை தவிர மீதி எல்லா பொண்ணுங்களையும் வெட்டி சாய்க்குது. இதுலயும் எப்படியோ ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிட்டா. இவளும் நிக்காம ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. பக்கத்து ஊர் வரைக்கும் ஓடிடுறா. அங்க ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு வாழ ஆரம்பிக்க அங்க ஒரு லேடி போலீஸ் என்னாச்சுமா, யார்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும் அப்படின்ட்டு கேட்கும்போது அதோ அந்த காத்து என்ன துரத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இவ காட்ட, எது காத்தா, உனக்கு என்னாச்சு கைக்கோ, ஏன் இப்படி உளறிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த போலீஸ் கேட்கும் போது, என்னது
என்னது கேக்கோவா அப்படின்ட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸும் ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி நல்லா பழக்கம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ என்ன யூனிஃபார்ம்ல சுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கும் போதுதான் ஹீரோயின் கண்ணாடிய பாக்குறா. பார்த்தா அவ உருவமே மாறி போயிருக்குது. அண்ட் இவ்வளவு நேரம் ஒரு ஸ்கூல் பொண்ணா இருந்தா இல்லையா, இப்போ ஒரு 25 வயசு பொண்ணு மாதிரி மாறி இருக்கிறா. அண்ட் இப்ப இவளோட பேரு கைகோவா. இங்க நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் பொண்ணா இருந்தது ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் இப்ப கைகோவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. எங்க ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த போலீஸும் சரி சரி வா கிளம்பு, டைம் ஆகுது, உனக்கு மேரேஜ்க்கு வேற லேட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு நேரா கார்ல சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறா. அங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இவளை வரவேற்கிறாங்க. என்னடி கல்யாணம் நடக்க போது பொறுப்பே இல்லாம ஸ்கூல் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவளை மேக்கப் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இவளுக்கு இன்னொரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அக்கி அங்க உயிரோடு இருக்கிறா. அக்கி, இங்க என்னதான் நடக்குது, நீ எப்படி இங்க உயிரோடு இருக்கிற அப்படின்ட்டு இவ கேட்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புறா. ஹீரோயினும் இப்பவாச்சும் சொல்லண்டி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு அக்கி அப்படின்ட்டு கேட்கும் போது, மிட்சுகோ நான் சொல்றத பதட்டப்படாம கேளு. இப்போ இங்க இருக்கிற இந்த கேக்கோவும் நீதான், மிட்சுகோவும் நீதான். உன்னோட உருவம் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மத்தபடி நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்ட்டு சொல்ல, என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும் போது, அது ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு அதை சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது, போக போக உனக்கே எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை மேரேஜுக்கு ரெடி பண்றா. அப்ப பின்னாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வராங்க. உடனே அக்கி அவங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுறா. கடைசியா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பா. இவளை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்றாங்க. இங்க என்னதாண்டா நடக்குது, இவ்வளவு நேரம் இவ நல்லாதாண்டா இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்ப அக்கி ஒரு பீகான நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டு எதுக்கும் கவலைப்படாம மேரேஜ் அட்டெண்ட் பண்ணு, யாரு வந்தாலும் குத்தி கிழிச்சிரு அப்படின்னு சொல்ல, இங்க நமக்கு தான் ஒரு மண்ணுமே புரியாது. கிளைமேக்ஸ்ல தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கையில அந்த பீங்கான எடுத்துட்டு அந்த ஹால்குள்ள என்டர் ஆகுறா. சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஆரவாரம் பண்றாங்க. சரி மாப்பிள்ளை எங்கடா அப்படின்ட்டு பார்த்தா அங்க ஒரு சவப்பெட்டி இருக்குது. அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா கொய்யால அதுக்குள்ள ஒரு பன்னி மூஞ்சி தலையும் இருக்கிறாங்க. அவனை பார்த்து இங்க நம்ம ஹீரோயின் அலறிட்டு இருக்க, அவனை கிஸ் பண்ண சொல்லி சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆட ஆரம்பிக்கிறாளுங்க. நம்ம ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது. மவனை இன்னைக்கு ஒண்ணு சும்மா விடுறதுலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீங்கான அவன் கழுத்திலேயே சொருவிட்டு பின்னாடி இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அக்கி ஹீரோயினை பார்த்து சீக்கிரமா இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அந்த மேரேஜ் ஹால்குள்ள அந்த செகண்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு டீச்சர்ஸும் பிளாக் சூட்டை போட்டுக்கிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க இவங்க 4 பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. கடைசியா எப்படியோ 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்கி அவங்க 2 பேர்த்தையும் தசை திருப்ப வேற பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம நிக்காம ஓடிக்கிட்டே இருக்க, ஒரு டர்னிங்ல ஏதோ மேரத்தான் போட்டியில கலந்துக்கிற ஒரு பொண்ணு இசுமி இந்த பக்கம் வா அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, தெரியுமே இசுமி தானே அப்படின்ட்டு சொல்லும் போதுதான் இவ்வளவு நேரம் ஹீரோயின் ஒரு வெட்டிங் காஸ்டியூம்ல தானே இருந்தா, ஓரமா இருக்க கண்ணாடியில பார்த்தா அவ ட்ரெஸ்ஸும் மாறி இருக்கு, அவ உருவமும் மாறி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இதுதான் ஹீரோயினோட 3வது கேரக்டர் இசுமி. இதனால ஹீரோயினும் ஷாக்ல இருப்பா. இன்னும் எத்தனை வாட்டி தான் நான் மாற போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க. இவங்க யாருன்ட்டு பார்த்தா இந்த 3rd கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸா. ஆக்சுவலி இந்த 3rd கேரக்டர் ஒரு ரன்னர் போல. ஆல்ரெடி இவங்க எல்லாம் ஒரு மேரத்தான் போட்டியில கலந்து ஓடிட்டு இருக்காங்க போல. சரிவா டைம் ஆச்சுன்ட்டு மறுபடியும் அவங்க 4 பேரும் ஓட ஆரம்பிக்க இந்த படமே ஒரே ஓட்டமா தான் இருக்குது. இப்படியே அவங்க 4 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டர்னிங்ல பார்த்தா நிறைய ஆடியன்ஸ் இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எல்லாத்தையும் முந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்க, அந்த மேரத்தான்ல இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சூர், டைகோ, அகே அப்படின்னு இவங்களும் ஹீரோயின் கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அங்க வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி அந்த 2 டீச்சர்ஸும் பன்னிமூஞ்சி தலையனும் பொண்ணுங்க எல்லாத்தையும் உதச்சு தள்ளிட்டு இவங்களை துரத்திட்டு வராங்க. அப்ப அக்கி ஹீரோயின் கிட்ட நீ அந்த பக்கமா ஓடு அப்படின்ட்டு சொல்ல, அக்கி சொன்ன மாதிரி ஹீரோயினும் சைட்ல ஓட ஆரம்பிக்கிறா. அங்கேயும் சில பேர் இவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ மட்டும் தான் தனியா அந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறா. இவ்வளவு ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. கடைசியில ஏதோ ஒரு இடிபாடு மாதிரி, ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் நிக்கிறா. அந்த இடத்த பார்த்தா ஒரு ரேஸ் நடக்கிறதுக்கான இடம் மாதிரியே இல்ல. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பாரு அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேக்குது. அங்க ஒரு பொண்ணு என் பின்னாடியே வா அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டின்னு போறா. அங்க போய் பார்த்தா சில பொண்ணுங்க தலையை விரிச்சு போட்டுன்னு பேய் மாதிரி குட்டப்பாவாடையோட நின்று இருக்காளுங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாலியா, அவ திடீர்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நாங்க எல்லாம் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு நீ சாகணுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது கரெக்டா அக்கி அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்துறா. அது மட்டும் இல்லாம அந்த குகையோட எண்டுக்கே அவளை கூட்டிட்டு போறா. மிட்சுகோ, இப்ப நான் சொல்றத நல்லா தெளிவா கேளு, நீ தான் மிட்சுகோ, நீ தான் கேக்கோ, நீ தான் அந்த இசுமியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றத மட்டும் செய், நல்லா மூச்சு இழுத்து விடு, கண்ணை மூடிக்கிட்டு நான் தான் மிட்சுகோ அப்படின்ட்டு சத்தமா சொல்லு அப்படின்ட்டு சொல்றா. எவ்வளவு கண்ணை மூடிக்கிட்டு கத்தி சொல்றா. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா இப்ப இவ மிட்சுகோவா மாறி இருக்கிறா. பாத்தியா, இப்ப நீ பழைய மாதிரி மாறிட்ட, இதே மாதிரி நான்
சொல்றத கொஞ்சம் கூட தயங்காம செய் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய காட்டுறா. அவளோட கையில பார்த்தா ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் ஏதோ ஒயர் போற மாதிரி இருக்குது. அதை காட்டி இந்த ஒயர் இழு அப்படின்ட்டு சொல்ல, ஆனா ஹீரோயின் அதை இழுக்க மாட்டா. ஏன்னா அதை இழுத்தா அக்கி இறந்து போயிடுவா. இவன் மாட்டேன்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டு இருக்க, அக்கி அவ கண்ணத்திலே ஒரு அரை அரைஞ்சு நான் சொல்றதை மட்டும் செய், இங்க இருந்து தப்பிக்க இது ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை இழுக்க சொல்றா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அழுத்துக்கிட்டே அந்த ஒயரை இழுக்க அடுத்த நிமிஷமே அக்கியோட உடம்பு ரெண்டா பழகுது. அண்ட் அவளுக்கு பின்னாடி ஒரு கதவு வந்து ஓபன் ஆகுது. அப்படியே ஒரே ஒயரா போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அந்த கதவுக்குள்ள போறா. அதுக்குள்ள போய் பார்த்தா இப்ப ஒரு கிச்சன்ல இருக்கிறா. அந்த இடமே வித்தியாசமா இருக்குது. அங்க ஆண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு பெண்களையும் அவளால பார்க்க முடியல. அப்படியே நடந்து போறா, போய்கிட்டே இருக்கிறா. அப்ப கைகோ, மிட்சுகோ, இசுமி இவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு போஸ்டரை பாக்குறா. அதுல உங்க எல்லாருக்குமே பிடிச்ச டாக் அப்படிங்கிற கேம் இப்ப 3Dல வந்திருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்க. அதை இவ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து இவளோட பேரை சொல்லி கூப்பிடுறான். இவளும் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்த்தவளுக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் ஃபீல் ஆக அவனையே பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அந்த பையன் மிட்சுகோ இப்ப நீ ஃபியூச்சர்ல இருக்க அப்படின்ட்டு சொல்ல அடுத்த நிமிஷமே ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. கண்ணை முழிச்சு பார்த்தா இப்ப அவ வேற ஒரு இடத்துல இருக்கிறா. அங்க சுத்தியும் முத்தியும் பாக்குறா. நிறைய வந்து பொண்ணுங்களோட சிலையா இருக்குது. அது சிலையா இல்ல உண்மையான பொண்ணுங்களா அப்படின்ட்டு கூட தெரியல. இருந்தாலும் இவ அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு எங்க போறோம்னு தெரியாம நடந்து போயிட்டே இருக்கிறா. அப்படி போயிட்டு பார்த்தா அங்க ஒரு கிழட்டு பயபுல நம்ம ஹீரோயினை வச்சு டிவில கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அந்த கேம்குள்ளதான் ஹீரோயின் இருந்திருக்கிறா. அந்த கேமை தான் இவ்வளவு நேரமா நம்ம பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அந்த கேம்ல ஒவ்வொரு மிஷனையும் ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ண ஹீரோயினோட அந்த கேரக்டரும் வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் அந்த மிட்சுகோ, கைகோ, இசுமி அப்படிங்கிற அந்த 3 கேரக்டரும். பின்னாடி ஹீரோயின் நிக்கிறத பார்த்த அந்த கிழட்டு பயலும் இப்பதாங்க உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டீங்க. இப்ப வருஷம் கரெக்டா 2034 ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களோட டிஎன்ஏஸை வச்சுதான் நான் 3D கேம்கான க்ளோன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதுல ஒரு க்ளோன் தான் நீயும் மத்தவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காட்டுறான். அங்க பார்த்தா ஹீரோயின் மாதிரியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் க்ளோனுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு நேரமா நம்ம ஒரு கேம்குள்ள இருந்தோம் அப்படின்னும் இவ்வளவு நேரம் இந்த கிழட்டு பையதான் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு புரிய வர அப்படியே தகச்சு போய் நின்று இருக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவன் யாருன்ட்டு பார்த்தா இந்த கிழட்டு பையனோட டீனேஜ் வயசு க்ளோன் போல. அப்ப அந்த கிழட்டு பையன் சொல்றான், நீ சாகிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் அடையணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியாம போயிடுச்சு. சோ என்ன நானே க்ளோன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வயசு பையன் நம்ம ஹீரோயினா அவன் கூட வந்து படுக்க கூப்பிடுறான். அப்ப இந்த கிழட்டு பயலும் அவன் சொல்ற மாதிரி செய், உன்னை உருவாக்குனது நான் தான், நான் உருவாக்கின பொம்மை தான் நீ, நான் சொல்றதை செய்ய வேண்டியதுதான் உன்னோட விதி அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியாம குழப்பத்தோட அவன் பக்கத்துல போய் படுக்கிறா. அப்பதான் முன்னாடி சீன்ல இந்த சூர் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா இல்லையா, உங்க விதியை மாத்தணும்னா யாரும் எதிர்பார்க்காத விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோயின் அவ என்ன பண்றா அப்படின்னா தன்னோட விதியை மாத்தணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கேமை விட்டு வெளியே போகணும் அப்படின்றதுக்காகவும் அந்த பையனோட கழுத்தை நெரிச்சு கொண்டுபிட்டா. அதோட இல்லாம அந்த கிழட்டு பையனோட வாக்கிங் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. இது அந்த படைப்பாளி அந்த டெவலப்பர் எதிர்பார்க்கவே இல்ல. கத்தி புலம்ப ஆரம்பிக்கிறான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சு ஹீரோயின் தன்னோட விதியை மாத்திக்கிட்டதால சோ இவளோட கேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதே சமயம் உங்க கேம்லயும் மிட்சுகோ, கெய்கோ, இசுமி அப்படின்ற இந்த 3 கேரக்டரையும் காட்டுறாங்க. இங்க மிட்சுகோ சூசைட் பண்ணி தன்னோட விதியை மாத்திக்கிட்டதால தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டதால இங்க கேம்ல இருக்கிற அந்த 3 கேரக்டர்ஸும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே விளங்காது. கடைசியில் அந்த எண்டிங்கை பார்க்கும்போது பாதி புரியுற மாதிரியும் பாதி சரியா விளங்காத மாதிரியும் இருக்கும் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி ஒரு கிழட்டு பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஆல்ரெடி செத்து போன சில பெண்களோட டிஎன்ஏவை வச்சு பல குளோன்களை உருவாக்கி அது மூலமா ஒரு கேமை வந்து உருவாக்குறான். அந்த கேம்ல இருக்கிற மெயின் கேரக்டர் தான் நம்ம ஹீரோயின். அதாவது நம்ம ஒரு கேமிங் கான்செப்ட்ல பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, GTA 5, GTA Vice City, அந்த மாதிரி நிறைய கேம்ஸை நம்ம வந்து பிளே பண்ணுவோம் இல்லையா. அந்த கேமை வந்து பிளே பண்றது என்னமோ நாம தான், ஆனா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டையும் ஃபாலோ பண்றது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் தான் இல்லையா. ஸோ ஒரு கன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் ஓடுறதா இருந்தாலும் சரி, ஒருத்தரை பார்த்து சுடுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நாம தான். இந்த பட்டன் நமக்குன்னா அந்த கேரக்டர் இது பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அந்த கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யுது இல்லையா. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த கேம்குள்ள இருக்கிற அந்த கேரக்டருக்கு நம்ம ரியல் இல்ல, நம்ம வந்து ஒரு கேம்குள்ள இருக்கிறோம், நம்மள வேற ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த கேம்ல இருக்கிற கேரக்டர் ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி புரியலையா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படத்தை பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் கூட வந்து பேசுற அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு NPC மாதிரி
மாதிரியே பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நிறைய கேம்ஸ் ப்ளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஸ்டார்டிங்ல இதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஜீனியஸ் தான். அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. அடுத்து என்ன படத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த முறை ஒரு அருமையான படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை see you, bye bye and tata guys.